மகா, சொல்லு ஸ்னேகா. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஆரம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ எங்க இந்த ஆரம்பமே பார்த்துட்டு இருக்க? இங்க பாரு மகா, இந்த ஹாரம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. இந்த ராதே கிருஷ்ணாலாம் பாரு மகா. கிருஷ்ணர் ருக்மணியை தானே கல்யாணம் பண்ணாரு. அப்ப ஏன் இந்த உலகமே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சொல்லுது? அது என்ன கதை? அது கதை இல்ல ஸ்னேகா, காலத்தால் அழிக்க முடியாத காதல் காவியம். கிருஷ்ணருக்கு மனைவி இல்லாத ராதாவை ஏன் இந்த உலகம் கொண்டாடுதுன்னு தெரியுமா? குழந்தை கிருஷ்ணரை கொல்லுவதற்காக கம்சனால் அனுப்பப்பட்ட பல தீய சக்திகளை அழிப்பதற்காக கண்ணனுக்கு முன்பே ஆயர் குலத்தில் அவதரித்த காதல் தேவதையாக ராதை சித்தரிக்கப்படுகிறாள். மகாபாரத கதையின்படி கோகுலத்தில் கண்ணனுடன் இருந்த விளையாட்டு தோழிகளில் ஒருவர் ராதை. கண்ணனின் புல்லாங்குழலுக்கு உரியவள் இந்த ராதையே. புல்லாங்குழலின் ஓசையை ஒரு நாளும் கேட்காமல் ராதா இருக்கவே மாட்டாள். இப்படி கிருஷ்ணரின் இளம் வயது தோழியாக அவரை நேசித்து கடைசி வரை மனதில் வைத்திருந்தாள் ராதா. இதனால் தான் நாம் அனைவரும் இன்றும் ராதா கிருஷ்ணரை காதலின் அடையாளமாக போற்றி வணங்குகிறோம். யுகங்கள் பல கடந்தும் அழியாத பந்தம் ராதா கிருஷ்ணா.